இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க. கூட அழகான நண்பர்கள், அழகான குடும்பம். வருத்தமா இருக்கா? நம்ம கூட இப்ப அம்மா, அப்பா இல்லையே. ஏன்னா நம்மளோட வசனங்கள் நெறைய பேர் சொல்றாங்க. இத பார்க்க நம்ம கூட இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தங்கள் இருக்குண்ணே. அவங்கள ஓப்பனா சொல்றேனே, அவங்களோட ஆசீர்வாதனால தானே நான் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். ம், ம். எனக்கு அம்மா, அப்பா இல்லன்ட்டு நெனைக்கிறதில்ல. அவங்க எப்பவுமே என்னோட கூட இருக்காங்க. அப்படின்னு தானே நெனச்சு, அவங்களோட ஆசீர்வாதம் தான் என்னைய இந்த நெலைமைக்கு கூட்டிட்டு போகுதுன்ட்டு, நான் ட்ரெயிலையும் எந்திரிச்சோன வேண்டுறது இதுதானே. ம். எங்க அம்மா, அப்பா ஓட ஆசீர்வாதம், நண்பர்கள் கூட எனக்கு நல்லது நெனைக்கிற நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேனே. இல்ல இவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்களே. அதான். அஜித் குமார் அதாவது பாண்டா அழுதுருக்காரா? அழுது இந்த சிச்சுவேஷன் இதுக்கு மேல வரக்கூடாது, யாருக்கும் வந்துடக்கூடாதுடா அப்படின்னு பாண்டா நினைச்சது இருக்கா? நெனச்சிருக்கேனே. என்ன ஒருத்தவங்க situation? கஷ்டப்படுறாங்கன்னா, அதுக்கெல்லாம் நமக்கு பார்த்தாவே நம்மளும் ஒரு கஷ்டத்துல தான் இருக்கோம். ஒரு கஷ்டத்த பார்க்குறப்ப நமக்கு ஒரு அது Automatic. தன்னறியாமலே வரும்னே. இப்ப நான் ஒருத்தர பார்க்குறோம்னா, ஐயோ! அந்த இடத்துல நம்மளும் தானே அந்த வலிய அனுபவிச்சிருக்கோம். ம், ம். அப்படின்லாம் நெறைய யோசிச்சு, தனியாலாம் யோசிச்சிருக்கேன். ஒருத்தன் ஒரு மாரி பேசுவானே, நெறையா இருக்குண்ணே. அதெல்லாம் சலிச்சு தானே அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சரி போவேன் அப்படின்ட்டே போய்க்கிட்டு இருக்கேனே. காலம் எப்படி போதே அது போக்குல போவான். கடவுள் பார்த்து என்னமாச்சும் ஒரு வழியிலேயே காமிச்சாருன்னா நல்லதுதானே. இப்ப தோணுதா படிச்சிருக்கலாமோ அப்படின்னு இப்ப ஆமாண்ணே, தோணுதா? தோணுதுண்ணே. Okay. படிச்சிருந்தா ஒரு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஏசில உட்காந்துக்கிட்டு என்னமாச்சும் ஒரு வேலை என்னண்ணே நீட்டா பார்க்கலாம். சரி அதுதான் கடவுள் பார்த்து என்னமாச்சும் வழி விட்டாருன்னா நல்லதுதான். சரி, அக்கா என்ன சொல்றாங்க? நீ புடிச்சது பண்றா தம்பி அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அவங்களோட எப்படின்னா அக்கா இது போல ஃப்ரீடமா இருக்க என்னை பாத்துக்கிறாங்கன்னா அவங்க தானே எனக்கு காரணம். என்னை சின்ன வயசுல இருந்து அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்காரு என் மாமா எவ்வளவே என்னைய சொல்லுவார். எங்க மாமா தான் எங்க மாமாவுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ம், ம். ஏன்டா அவரு எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நல்லா என்னைய பாத்துக்கிட்டவர் எங்க மாமா தான். ம், அக்கா வீட்டுக்காரு புள்ள மாதிரி தான் இன்ன வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவு சேட்டையா பண்ணிருக்கேன் பாபா. அது இயல்பு தான். நான் மட்டும் இல்ல, இருக்கிற பையில எல்லாருமே சின்ன சின்ன வயசுல சேட்டை பண்றேன். அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு என்னைய பாதுகாப்பா பாத்துக்கிறாருன்னா அது எங்க அக்கா வீட்டுக்காரு தான், என் மாமா தான். ஓகே, அவங்களுக்கு நன்றி சொல்லிருங்களேன். ஆமா, மாமா அவங்க பாப்பாங்க, வீடியோ எல்லாம் பாப்பாரு எங்க மாமா. சரி.